வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவுல நோக்கியா 7 Plus மொபைல் போனுடைய முழு விமர்சனம் பார்ப்போம். பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல்ல அறிவிப்பு வந்துடும். இந்த நோக்கியா 7 Plus மொபைல் போனுடைய விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ள நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் போன் தவிர ஒரு குவிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, மைக்ஸோட யூசர் மேனுவல் கூட இருக்கு. ஸோ இப்பொழுதைக்கு இந்த மொபைல் ஃபோன் தான் என்னுடைய பர்சனல் மொபைல் ஃபோன். ஸோ இதுக்கு ஒரு கேஸ் வாங்கி போட்டிருக்கேன், ஐமேக் கேஸ்ன்னு. ஸோ இந்த கேஸ் வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் நீங்க கிளிக் பண்ணி வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். மொபைல் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. மொபைல் ஃபோனோட டிசைன் இப்போ வந்துகிட்டு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மொபைல் ஃபோன் டிசைனை விட சற்றே மாறுபட்டு தோற்றம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரக்கடான மொபைல் ஃபோனாகவும் இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் ஒரு மெட்டல் பாடி மொபைல் ஃபோன், ஆனால் இதுக்கு மேலே செராமிக் ஃபீல் கொடுக்கறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுக்கறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ ஒரு பிளாஸ்டிக் மொபைல் ஃபோன், ஒரு மெட்டல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்காது. ஒரு பிளாஸ்டிக் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் பாடி மொபைல் போன்ஸ்ல எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா தெரியும், அந்த அச்சு வந்து நல்லா விழுகும். ஆனா இந்த மொபைல் போன்ல அப்படி கிடையாது. அச்சு விழுகாட்டியுமே கையில இருக்கிற எண்ணெய் பிசுக்கு இல்ல அழுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியா இந்த மொபைல் போன்ல பேக்ல ஒட்டிக்குது. பட் இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான டிசைன், ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் போன் கூட சொல்லலாம். ஸ்டைலிஷா இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த சைட்ல கொடுத்திருக்கிற இந்த செம்பு கலர்ல இருக்கிற ஒரு ரிம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இவங்க வந்து நோக்கியாக்கே உரித்தான ஒரு ஸ்டர்டி மொபைல் ஃபோன், நல்ல ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் பண்ணணும்னு இந்த மொபைல் ஃபோனுமே ரொம்ப சாலிடான கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணிருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய கீழ் புறத்தை பாத்தீங்கன்னா USB Type-C போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்கு. கீழே வந்து மைக்கும் கொடுத்திருக்காங்க. மேல் புறத்துல 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. பின்புறத்துல டூயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வீடியோ ரெக்கார்டிங்க்கு அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு மைக் இருக்கு. டூயல் டோன் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை சுத்தி ஒரு மெட்டல் ரிம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமரா சுத்தியும் மெட்டல் ரிம் இருக்கு. முன்புறத்துல 5.99 இன்ச் கிட்டத்தட்ட 6 இன்ச் IPS LCD பேனல் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம், இதுல நாட்ச் கிடையாது. மொபைல் போன் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. இமேஜஸ்லாம் பார்க்கறதுக்கு ஷார்ப்பா இருக்கு. நல்ல கான்ட்ராஸ்ட் லெவல். சன்லைட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல இருந்து பார்க்குற எழுத்துக்களோ இல்லாட்டி படங்களோ உங்களுக்கு கிளியரா தெரியுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ டிசைனும் நல்லா இருக்கு, டிஸ்பிளேயும் நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கேமரா எப்படி இருக்கு. பட் இந்த நோக்கியா 7 Plus ஆப்டிகல் ஜூம் தான் உங்களுக்கு டெப்த் சென்சரும் கூட. இந்த மொபைல் போன் செட்டப்புக்குள்ள வீடியோ எடுக்கிறப்போ உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா UI பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி ரொம்பவே யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் ஒரு அப்டேட் இப்ப ரீசெண்டா கொடுத்தாங்க. அதுல வந்து கேமரா அப்ளிகேஷன் வந்து UI கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தது ஒவ்வொரு ஷாட் கிளிக் பண்றப்போ அடுத்த ஷாட் எடுக்கிறப்போ இமீடியட்டா ரெடி ஆயிருது. நார்மல் போட்டோ தவிர நீங்க பேனோரமா எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் மோட் இருக்கு. லைவ் போகே அப்படின்னு சொல்ற போர்ட்ரேட் மோட் இருக்கு. ஸோ இதை தவிர இவங்க நோக்கியாக்குமே உரித்தான இந்த போத்தி ஃபீச்சர் அப்படின்னு சொல்ற அந்த ஃப்ரண்ட் கேமராவையும் பேக் கேமராவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் போட்டோ எடுக்கிற ஒரு அம்சம் அதையும் கொடுத்துருக்காங்க. கேமராவோட குவாலிட்டி முதல்ல சொல்லிடுறேன், எனக்கு ரொம்பவே திருப்திகரமா இருக்கு. சமீபத்தில் நான் US போயிருந்தப்போ இந்த மொபைல் போன் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ நான் எடுத்த சில போட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. போட்டோஸுடைய கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. கலர் சேச்சுரேஷன் பெர்ஃபெக்டா இருக்கு. எக்ஸ்போஷர் மற்றும் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் வந்து ரைட் லெவல்ஸ்ல வச்சு பண்ணிருக்காங்க. எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் இல்லாட்டி டெலிஃபோக்கஸ் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த டூயல் கேமரா ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான கேமராவா இருக்கும். ஸோ இந்த மொபைல் போன்ல 2x ஆப்டிகல் ஜூம் கொடுத்திருக்குது, அப்பப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இந்த ஆப்டிகல் ஜூம் பாத்தீங்கன்னா லோ லைட்ல ஒர்க் ஆகாது. லோ லைட்ல வந்து டிஜிட்டல் ஜூமா தான் ஒர்க் ஆகும். பட் லோ லைட் போட்டோஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா லோ லைட் போட்டோஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்கு. ஒரு விஷயம் இந்த மொபைல் போன்ல நல்லா இல்ல, இந்த மொபைல் போன் கேமரால நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து லைவ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்ற இந்த போர்ட்ரேட் மோட். இந்த போர்ட்ரேட் மோட் பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் இவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் பிளரிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே செயற்கையா இருக்கு. செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் முன்னாடி கொடுத்திருக்காங்க. இந்த 16 மெகா பிக்சல் முன்னாடி கொடுத்திருக்க கேமராலையும் போகே மோட் கொடுத்திருக்காங்க. லைட் நல்லா இருந்துச்சுன்னா ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைல் போன்ல எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்றதுக்கு. பட் ஆனா அது வந்து 1080p வீடியோஸ் மட்டும்தான். 4K வீடியோஸ்க்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. ஆனா வீடியோ எடுக்கிறப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல இருக்கிற மைக்.
ஸோ இது வந்து சரவுண்ட் மைக்னு சொல்றாங்க. அதாவது நோக்கியாவுடைய ஓசோ டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி சரவுண்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேரில் இருக்கிற பேசுறப்போ அவங்களுடைய மைக் மட்டுமா வேணுமா, இல்ல ரியர் கேமராவுடைய மைக் வேணுமா, இல்லாட்டி சரவுண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணி சரவுண்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு மைக் வேணுமா அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, கேமராக்கு அடுத்து மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு Snapdragon 660 ப்ராசஸர்ல ரன் ஆயிட்டு இருக்க மொபைல் போன். 4GB RAM இருக்கு, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன்ஸ்லாம் கொண்ட இந்த மொபைல் போன் ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. எக்கச்சக்கமா கேம் விளையாண்டு பார்த்துட்டேன். எந்த கேம்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு திக்கல் திணறல் இல்லாம ஸ்மூத்தா இருக்கு. ஃப்ரேம் டிராப்ஸ் கிடையாது, யூஐல லேக் கிடையாது, ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் இந்த மொபைல் ஃபோனில். பேட்டரி அகைன் பார்த்தீங்கன்னா 3800 mAh பேட்டரி இருக்கு. 1.5 நாள் வரைக்கும் மாடரேட் யூசேஜில் வருது. நீங்கள் பயங்கரமாக இன்டென்சிவ் யூசேஜ் பண்ணாலுமே, அதிகமாக கேம்ஸ் விளையாண்டு அதிகமாக கேமரா யூஸ் பண்ணாலுமே 1 நாள் வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனுடைய பேட்டரி தாக்கு பிடிக்குது. குவிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால 0 to 40% சார்ஜ் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆயிடுது. ஓகே, நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பிளஸ் பாயிண்ட்ஸாக தான் இருக்கு. ரொம்பவே ஒரு அருமையான மொபைல் ஃபோன். அதனால தான் மொபைல் ஃபோனோட பர்சனல் மொபைல் ஃபோனை வாங்கினேன். பட் இந்த மொபைல் ஃபோனில் ஒரு சில குறைகளும் இருக்கு. இதில் FM ரேடியோ கிடையாது, எந்த விதமான வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. அப்புறம் இந்த மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய அந்த போர்ட்ரேட் மோடினுடைய குவாலிட்டி வந்து தரம் ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ இது மூணையும் தவிர இன்னொரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோன் இருக்கு. பட் சில பேர் குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டியான மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து Nokia 7+ தாராளமாக வாங்கலாம். ஸோ இதான் என்னுடைய Nokia 7+ மொபைல் ஃபோனுடைய விமர்சனம். ஸோ இந்த விமர்சனத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு உதவுற AMX நிறுவனத்திற்கு மிக்க நன்றி. AMX நிறுவனத்திலிருந்து AMX X1 அப்படின்னு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஹைபிரிட் ப்ளூடூத் ஹெட்செட். ப்ளூடூத் மற்றும் வயர்ட் கனெக்ஷன் மூலமா நீங்க யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ப்ளூடூத் ஹெட்செட்னுடைய விமர்சனம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுட்டோம். அதை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.